வணக்கம். நான் கிரிஜா ராகவன், லேடி ஸ்பெஷல் மாத இதழோட ஆசிரியர். இங்கே நான் ஒரு ஸ்டால் போட்டிருக்கேன். இந்த இதழை நான் 26 வருஷமாக நடத்துகிறேன். புத்தக கண்காட்சியிலையும் தொடர்ந்து நான் ஸ்டால் போட்டுருக்கேன். ஒவ்வொரு வருடமும் வித்தியாசமாக நிறையா பேரை பார்க்குறோம். என்ன நடக்கிறது வெளியில், எப்படி இருக்கிறார்கள் வாசகர்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் இங்கே வரதோட நோக்கமே. இந்த வருடம் குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறையா பேர் வராங்க. நிறையா பேர் வாசிக்கிறாங்க. வாசிக்கலை அப்படின்னு சொல்கிறது மித்து. நிறையா வாசிக்கிறாங்க. பெண்கள் பார்த்திங்கன்னா அதுவும் இளம் பெண்கள்லாம் படிக்கிறது இல்லைன்றாங்க. அதுவும் மித்து தான். 20-25 வயசில் இருக்கிறவங்கள்லேருந்து ஒரு 45 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க, அவங்கள இளைஞர்கள் அப்படின்னு எடுத்துட்டா பார்த்து தேடி தனக்கு பிடிச்சதை எடுக்கிறாங்க. இந்த சமையல், கோலம், ஜோசியம் இதை மட்டும் வாங்குறதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் ஜாஸ்தி இப்போ வாங்குறது இல்லை. ஏன்னா அதெல்லாம் யூடியூப்லேயே கிடைக்கிறது வேணும்னா இல்லையா. தேர்ந்தெடுத்து வாசிக்கிறாங்க. சிறுகதைகள் நிறையா தேடுறாங்க. செல்ஃப் டெவலப்மெண்ட் தேடுறாங்க. அதாவது சில பேர்லாம் என்கிட்ட பேசுகிறாங்க, எந்த புத்தகம் எனக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த மாதிரி ஜானரில் எல்லாம் படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. பெண்கள் நிறையா படிக்கிறாங்க. யார் சொன்னது பெண்கள் படிக்கலைன்னு? அதை விட பெண்கள் இப்பொழுதெல்லாம் நிறையா எழுதுகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதிப்பகமும் பார்த்தீங்கன்னா 100 பெண் எழுத்தாளர்கள், 50 பெண் எழுத்தாளர்கள், வரலாற்று புதினங்கள் எழுதுகிற பெண்கள் அப்படின்னு பெண் எழுத்தாளர்கள் குவியலாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் எழுத்துலகம் நிறையா வளர்ந்துருக்கு. வாசிப்பு அதை விட அதிகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது.